சட்டமேதை அம்பேத்கரின் 68ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட அம்பேத்கரின் பேரன் ஆனந்த் தெல்டும்டே மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு பெற்றுக் கொண்டனர். இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய தாவேக தலைவர் தளபதி விஜய், ஜனநாயகத்தின் ஆணிவேர் நியாயமான தேர்தல், சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தல் நடப்பதாக மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். அதற்கு ஒருமித்த கருத்துடன் தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வலிமையான கோரிக்கை. அம்பேத்கரின் பிறந்தநாளான ஏப்ரல் 14ஆம் தேதியை இந்தியாவின் ஜனநாயக உரிமைகள் தினமாக அறிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய மற்றொரு கோரிக்கை. இதனை நான் மத்திய அரசிடம் முன்வைக்கிறேன். இன்றைக்கும் மணிப்பூரில் என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதை கண்டு கொள்ளாமல் ஒரு அரசு மேலிருந்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. அங்குதான் அப்படி என்றால் இங்கிருக்கும் அரசும் அப்படித்தான் இருக்கிறது. சமூக நீதி பேசும் இங்கிருக்கும் அரசு வேங்கை வயல் பிரச்சனையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இங்கு நடக்கும் பிரச்சனைகளுக்கு ட்வீட் போடுவது மட்டும் அரசியல் அல்ல. சம்பிரதாயத்திற்காக மழை நீரில் நின்று போட்டோ எடுப்பதில் எனக்கு உடன்பாடில்லை. மக்களுடன் உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். என்ன செய்வது, நாமும் சம்பிரதாயத்திற்காக சில நேரங்களில் அப்படி செய்ய வேண்டியுள்ளது. தளபதி விஜய் பேசியதை ரஜினியிடம் கேட்ட செய்தியாளர், அதற்கு ரஜினி அவர்கள் தளபதி விஜய் அழிவை நோக்கி செல்கிறார் என பதில் கொடுத்துள்ளார். இந்நிலையில் ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் கூலி படத்தின் ஷூட்டிங்கில் கலந்து கொள்வதற்காக இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் திருவண்ணாமலையில் பெய்த மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் பலியானது பற்றி அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதை கேட்டு ஷாக் ஆன ரஜினி சார், எப்போ என கேட்டது மட்டுமின்றி அப்படி ஒரு சம்பவம் நடந்தது தனக்கு தெரியாதது போல் ஓ மை காட் என சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.